அதே நேரத்தில் இப்ப சில பேர் திடீர்னு 4 வருஷமா எங்க போனாங்கன்னு தெரியல, லீவ் போட்டு போயிட்டாங்க. இப்ப திடீர்னு தேர்தல் வந்த உடனே அதிமுக இருக்கக்கூடியவர்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கிறது. கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி செய்யறதா, யாரா திடீர்னு தொலைக்காட்சியை போட்டான்னா அந்த முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி அவர்களுக்கு எப்பொழுதுமே டிவியை பார்த்துதான் என்னவா இருந்தாலும் தெரிஞ்சுக்குவார். அவர் ஆட்சி நடத்தும் போது கூட துப்பாக்கி சூடு நடைபெற்றால் எனக்கு தெரியாது, தொலைக்காட்சியிலே பார்த்தேன் என்று சொன்ன பெருமை மிக்க ஒரு முதலமைச்சராக அவர் இருந்திருக்கிறார். அதனால தொலைக்காட்சியில திடீர்னு அவங்க பேட்டி கொடுக்கறாங்க, யாரு என்ன எந்த பக்கம் இழுக்கிறாங்க, எங்க வெளியில வராங்க, எங்க பிரச்சனை பண்றாங்கன்னு தெரியல. இருந்தாலும் தமிழ்நாட்டை சுற்றி சுற்றி வந்து முதலமைச்சர் அவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று முதலீடுகளை கொண்டு வருகிறார். எவ்வளவு முதலீடுகளை கொண்டு வந்திருக்கிறார்னு ஒரு அறிக்கை வெளியிட வேண்டும் என்று சொல்கிறார். இங்கே யாழினி பேசும் பொழுது எடுத்து சொன்னார்கள், நாங்களே எங்க தூத்துக்குடி மாவட்டமே முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய முதலீடுகளுக்கு சாட்சி.